Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. நான் இப்போ ஒரு சின்ன பூனைக்குட்டி கொண்டு வந்தேன், பார்த்தீங்களா? ஒரு குட்டி பூனை, மொசு மொசு முசு முசுன்னு. பார்க்கல பார்த்தீங்க. ஆனால் அது பூனைக்குட்டின்னு நினைக்கல. ஆனால் பூனைக்குட்டி மாதிரி தெரியும். பூனைக்குட்டி இல்லை அது. இங்கே பாருங்க, ஸ்வைன் ஸ்வைன் புஸ் புஸ் புஸ். இது பூனைக்குட்டியா? அவன் என்னோட எப்பவுமே நான் கொண்டு போகிற பூனைக்குட்டி இதுதான். அப்படி எடுத்து இங்கே சொல்லிக்குவேன். புஸ் புஸ் புஸ்ன்னு நான் தொட்டு பார்த்தேன், அப்படியே பூனைக்குட்டி மேலே தடவுற மாதிரி இருக்குது. புஸ் புஸ் புஸ்ன்னு. யார் வீட்டில எல்லாம் பூனைக்குட்டி வச்சுருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மாஷா அல்லாஹ், நியர்லி 20 மாஷா அல்லாஹ் பூனைக்குட்டி வச்சுருக்கீங்க. அதுக்கு சரியாக சாப்பிட வேண்டியதெல்லாம் கொடுக்குறீங்களா? நல்லபடி பார்த்துக்கிறீங்களா? ஓகே. ஆனால் ஒன்று தெரியுமா, நீங்கள் தான் உண்மையிலே வீட்டில் இருக்கிற பெரிய பூனைக்குட்டிங்க. நீங்கள் தான் பெரிய பூனைக்குட்டிங்க. அப்படியே 2 காலில் நடக்கிற பூனைக்குட்டி. சரியா? ஆமாம், உண்மை தானே. அதனால் உங்கள்கிட்ட பூனைக்குட்டி இருக்குன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் அம்மா அத்தா எல்லாரும் பெரிய பூனைக்குட்டியும் பார்த்துக்கணும், சின்ன பூனைக்குட்டியும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலைமையில உங்களே வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மை தானே? ஈவன் இப்போ நீங்கள் கை தூக்கியவங்களாம் வீட்டில் ஒரு பூனைக்குட்டி வச்சிருக்கலாம், இல்லை 2 கூட வச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள்லாம் ஒரே ஆள் மட்டுமே வீட்டில் இருந்தால் கூட ஒரு 10 பூனைக்குட்டி மேய்க்கிற மாதிரி. ஓகே, பாரக்கல்லாஹ். ஆனால் பாருங்க, நமக்கு பூனைக்குட்டிகளை பிடிக்குது, நம்முடைய நபி கூட பிடிக்கும். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூனைகளை வளர்க்குறவங்ககிட்ட சொன்னாங்க, அது மேலே ரொம்ப இரக்கம் காட்டுங்க, சரியா? அதுகிட்ட ரொம்ப அன்பாக இருங்கன்னு சொன்னாங்க. அது நம்மை சுற்றி சுற்றி வரும், நம்ம காலை சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி தானே? பூனை எப்பவுமே நம்மோடு இருக்கிறப்ப என்னென்னா, நம்ம போகிற இடத்துல இப்படி காலை சுற்றி சுற்றி வரும். நம்ம இப்படி பார்ப்போம், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இப்படி காலை சுற்றி சுற்றி வரும். கொஞ்சம் நம்ம விளையாடினா போதும், அது நம்ம விட சூப்பராக பல்ட்டிலாம் அடித்து விளையாடணும். அப்படி தாவி தாவி பாங்கி பதுங்கி ஒளிஞ்சி எட்டி பார்த்து சூப்பராக விளையாடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்னா என்ன அர்த்தம்? பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? ஒரு குழு கொடுக்கட்டுமா? அதுக்கு அர்த்தம் என்னன்னு இப்பதான் அதுக்கு அர்த்தத்தை சொன்னேன் நான். என்ன அது? அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இப்பதான் சொன்னேன் நான். அதுதான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும்னு அர்த்தம். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, செய்யட்டும் அப்படின்னு துஆ செய்யணும். பரக்கத் அப்படின்னா நம்ம கண்ணுக்கே தெரியாம அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குறது எல்லாத்துலேயும். உதாரணத்துக்கு நம்முடைய டைம்ல பரக்கத் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இவ்வளோ நேரமாகும் நினைச்சிருப்போம், அல்லது ஒரு சூறாவை மனப்பாடம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிரும், இது பெரிய சூறா அப்படி இப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அல்லாஹ் அந்த டைமில் பரக்கத் செய்திருப்பான். கம்மியான நேரத்தில் நாம் அதை சீக்கிரம் மெமரைஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி சாப்பாடு இருக்குது, கண்ணுக்கு பார்த்தா சாப்பாடு இவ்வளோதான் இருக்குதுன்னு தெரியும். ரொம்ப பசி இருக்கிற மாதிரி நினைப்போம், எனக்கு நிறைய இருந்தாலும் பசி அடங்குன்னு நினைப்போம். ஆனால் பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்டா கொஞ்சமாக தான் சாப்பிட்ருப்போம், ஆனால் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். போதும் அப்படின்னு நினைப்போம். இப்போ பாருங்க, அல்லாஹ் பரக்கத் செய்து நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுத்து. இதே மாதிரி தான் நிறைய விஷயத்தில் நம்முடைய இல்ம், நாம் படிக்கிற நாலேஜ், எஜுகேஷன், சரியா, அறிவு, இந்த விஷயத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யினா நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி நிறைய நம்முடைய லைஃப்பில் எல்லாத்துலேயுமே பரக்கத்தை நாம் அல்லாஹ்வோட கேட்கணும், மற்றவங்களுக்காக துஆ செய்யணும். அதனால தான் நான் சொன்னேன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, உங்களுக்கு அல்லாஹ் நிறைய பிளஸ் பண்ணுவானாக அப்படின்னு சொல்லி. பரக்கத், பிளெஸ்ஸிங்ஸ். இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? பிளெஸ்ஸிங்ஸ். மே அல்லாஹ் பிளஸ் யூ. அதான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அப்படின்னு அர்த்தம்.
ஓகே மாஷாஅல்லாஹ். இப்போ நீங்கள்லாம் கான்வென்ட் ஸ்கூல்ஸ் அது இது படிச்சுட்டு இருக்கீங்கல்ல. டுடே ஹாலிடே அப்படி தானே, சண்டே ஹாலிடே. அதனால் இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் வந்திருக்கிறீங்க, இங்கே உட்காந்து காலையில் நீங்கள் வந்து மாஷாஅல்லாஹ் குர்ஆன் ஓதியிருக்கீங்க, மேபி மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க மாஷாஅல்லாஹ். நிறைய இஸ்லாமிக் மேனர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நினச்சி பாருங்கள், எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம், கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது எதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், நான் போனேன் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லது வெளியில் போய் ஈவன் நம்முடைய பேரண்ட்ஸ், நம்முடைய அம்மா தாத்தா போய், அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி யாராக இருக்கட்டும், அவங்கள்ட்ட போய் நான் இது தெரியும் அது தெரியும்னு பெருமையாக பேசுறதுக்கு தானா அப்படின்னா இல்லை. நம்ம வந்து பெருமையாக இது தெரியும் அது தெரியும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம எதுக்கு நம்ம லேர்ன் பண்ணுறோம் தெரியுமா? யார் சொல்கிறீங்க? யார் சொல்கிறீங்க? கை தூக்கு மாஷா சொல்லுங்க. வாவ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நம்ம லைஃப்ல அதை கொண்டு வரணும், நாம அதன்படி நடக்கணும். உண்மைதானே? அப்போ நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டதை வச்சுட்டு பெருமை பேசுறதுக்கு இல்லை, நம்மளோட லைஃப்ல அப்ளை பண்ணணும், அதன்படி நடக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் எனக்கு யர்ஹமுக்கல்லாஹ் சொன்னீங்க? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும். ஓகே, அப்போ நம்மளுடைய லைஃப்ல நம்ம அப்ளை பண்றோம், நாம் அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள், ஒருத்தர் தும்மினா அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் உங்களில் நிறைய பேருக்கு தெரியும், ஒருத்தர் தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டோம்னா நாம் யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். இதை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறலாம் கை தூக்குங்களேன். ஆமாம், இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் டீச்சர் சொன்னாங்கல்ல, எங்கள் அம்மா சொன்னாங்க. யாரெல்லாம் இதை கேட்டிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் ஒருத்தர் சொல்கிறத கேட்டால் நாம் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேங்கிறோம். கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ், எவ்ரிஒன், எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. ஓகே, குட். கை விட்டுருங்க. இப்போ நவ் யூ திங்க், இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் நமக்கு முன்னாடி ஒருத்தர் தும்பினார், அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது நம்ம காது கேட்டுச்சு. ஆனால் நாம் இப்போ சொன்னோமா யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ஓ எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது நான் கை தூக்கினேன். ஆனால் நான் சொன்னேனான்னு என்கிட்ட கேட்டாங்க, அப்போ நான் கை தூக்கலை, ஏன்னா நான் சொல்லலை. மேபி நீங்கள் சில சொல்லி இருக்கலாம், அப்போ எனக்கு கை தூக்காம கூட இருந்திருக்கலாம், நான் அவங்களுக்கு பற்றி சொல்லலை. சரியா? ஆனால் சில இடத்துல நாம் எப்போவுமே நிறைய விஷயம் பாருங்கள், நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டதை என்ன செய்யறதில்லை, அமல் செய்யறதில்லை, அதை வந்து நம்முடைய லைஃப்பில் கொண்டு வர்றதில்லை. உண்மையா இல்லையா? எக்ஸாம்பிள் இது. இப்போ நான் வந்து தும்மல்னு நினச்சி தும்மலை, எனக்கு தும்மல் வந்துச்சு தும்பிட்டேன். ஆனால் தும்மல் வந்துச்சுன்னு தும்பிட்டேன், ஆனால் நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுங்கிற எண்ணத்தில் தான் அதை சொன்னேன். ரெண்டு விஷயம் இருக்குது. நோட் த பாயிண்ட். முதல்ல நாம் தும்மணும்னு நினச்சே தும்புவோமா? எப்பவுமே செய்ய மாட்டோம். அதுக்கு பேர் தும்மல் இல்லை, அது நடிக்கிறது. நம்ம நடிக்கக்கூடாது, எப்பவுமே நம்ம வந்து ஆக்டிங் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் குட் கேரக்டர். சரியா? நம்ம ஆக்டிங் பண்ணுவோம். அதனால தான் நம்ம யாரும் ஆக்டர்ஸ் ஆகக்கூடாது, ஹராம். ஆக்டர்ஸ் ஆகிறது, ட்ராமா அது இது போய் சினிமா அது இது செய்கிறாங்களா இல்லையா? ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அப்படி காட்டி இப்படிலாம் நிறைய பாய்ஸ் கேர்ள்ஸ் என்னென்னமோ செய்து காட்டுறாங்கல்ல, அப்படி முகத்தை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்கல்ல. இது எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இமிட்டேட் பண்ணுறது இருக்குல்ல, நடிக்கிறது. அல்லாஹ் அதை நமக்கு தடுத்துட்டான், நம்ம செய்யக்கூடாது. நல்ல பண்பு இல்லை, நல்ல பண்பு இல்லை அது. ஓகே, இட்ஸ் நாட் குட் மேனர், குட் கேரக்டர். ஓகே, இப்போ கவனிங்க, நம்ம யாரும் தும்மணும்னு நடிக்க மாட்டோம். சரியா? அப்போ அது என்ன, அல்லாஹ் நாடினா, அல்லாஹ் நினைச்சா நமக்கு தும்மலை கொடுக்குன்னு நினைச்சா, அல்லாஹ்வுடைய விதி நமக்கு இருந்துச்சுன்னா தும்மிடுவோம். வேறு வழி இல்லை, அடக்க முடியாது, அப்படி அடக்க முடியாது, கஷ்டம், தும்மல் வந்துடும். ஓகே, ஆனால்
அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நபி சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு ஆசைப்படுறோம் நீங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் விஷயம் தானே அது. அப்போ தெரிஞ்சிருக்குது நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்னு. பாருங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்ல கூட மாட்டாங்க. மேபி தே ஃபர்காட், அவங்க வந்து மறந்துருக்கலாம். இன்னும் அது ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. நாம் அமல் செய்யணும், அந்த மாதிரி இருக்கணும். நம்ம தும்மினா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும், ஆல் பிரைஸ் பி டு அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபி சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே, அதை நம்ம அமல் செய்தோமா? அப்படி ஒருத்தர் தும்மும் போது அதை காதால் கேட்குறோம். அப்போ யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டட்டும், மே அல்லாஹ் ஷோ மெர்சி ஆன் யூ, அதானே அர்த்தம் அதுக்கு. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும், கருணை காட்டட்டும்னு சொல்லணும். இது ஒரு துஆ. இந்த மாதிரி ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லதை கேட்டால் நம்ம சொல்லணுங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம், ஆனால் அமல் செய்யறது இல்லை. ஓகே, இப்போ மாஷா அல்லாஹ் நீங்கள் யார் சொன்னீங்கன்னு நான் கேட்டேன். அப்புறம் ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாமல் போயிருக்கலாம். அப்போ நான் என்ன கேட்டேன், எனக்கு சொன்னீங்களா அப்படின்னா உடனே சொன்னோன்ற உடனே யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு என்ன ஆசை, நாம அல்லாஹ்வுடைய நபி சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தர் யர்ஹமுக்கல்லாஹ் சொன்னாங்கன்னா நம்ம சொல்லணும். நான் இதையே இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே லைஃப்பில் நம்ம எதை லேர்ன் பண்ணுறோமோ அதை அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது எப்போவுமே மறக்காது. நம்பர் 1 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்தை படித்தது தெரிஞ்சுக்கிட்டது மறக்கவே கூடாதுன்னு வைங்களேன். அதை நீங்கள் ஆக்ஷனில் கொண்டு வந்தீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. எப்போவுமே எந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சதை லைஃப்பில் அப்ளை பண்ணிட்டு வரீங்களோ அப்போ கண்டினியூவாக எப்போ அதை செய்வீங்க, மறக்கவே மாட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, ஆனால் அதை அப்ளை பண்ணலை, நீங்கள் ஆக்ட் பண்ணல, அதன்படி நடக்கலை, லைஃப்பில் கொண்டு வரலைன்னு வைங்களேன், கொஞ்ச நாள் ஞாபகத்தில் இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் ஞாபகத்தில் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மறக்கும், அப்புறம் சில நேரத்தில் மறப்பீங்க, அப்புறம் மொத்தமாக மறந்து போயிடும். எக்ஸாம்பிள், நீங்கள் குர்ஆன் ஓதுறீங்க, நீங்கள் மெமரைஸ் பண்ண சூறா ஒன்று இருக்கும், சின்ன சூறாவாக தான் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த சூறாவை நீங்கள் மற்ற நேரத்தில் ஓதுறதும் தொழுகையில் ஓதுறதும் இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா அது உங்கள் லைஃப் பூரா மறக்கவே மறக்காது, லைஃப் பூரா மறக்காது. அதே மாதிரி அது மெமரைசேஷன்லாம் வந்துச்சுன்னா நம்ம சப்தம் மட்டும் மெமரைஸ் பண்ணால் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நினைக்கும். சிலருக்கு சப்தம் இல்லாமல் மெமரைஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, உண்மைதான். சிலருக்கு அதை வந்து வாயால் சொல்கிறது வந்து என்ன ஆகும்னு கேட்டால் சப்தமாக காதலையும் கேட்குது இல்லையா? ஐ மீன் யூ அண்டர்ஸ்டுட்? புரியுதா நான் சொல்கிறது? அப்போ வாயால் சொல்கிற ஒன்று நம்ம காதலையும் கேட்க கேட்க அது நம்முடைய மனசில் ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, உங்களில் யார் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க யார்? மாஷா அல்லாஹ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நியர்லி ஒரு 1 dozen பீப்புள் இருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உங்களே மாதிரி 3rd ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது தான் இப்போ நான் சொல்கிறேன். அப்போ வந்து நான் ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் படித்தேன். அது வந்து பள்ளிவாசல் மஸ்ஜிதை ஒட்டி மஸ்ஜிதோடைய கேம்பஸ்குள்ளே தான் இருக்கும் அந்த ஸ்கூல் எங்கள் ஊரில், சரியா? அப்போது அசர் கரெக்டாக பாங்கு சொன்ன பிறகு ஸ்கூலை விடுவாங்க. அதான் அந்த ஸ்கூலில் உள்ள ப்ரொசீஜர். அசர் பாங்கு சொல்லுவாங்க, ஸ்கூலை விட்டுருவாங்க, கொஞ்சம் நேரத்தில் விட்டுருவாங்க. அப்போ அசர் பாங்கு சொல்லுவாங்க இல்லையா? பாங்கு சொல்லும்போது ஈவன் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ பாங்கு சொல்கிற உடனே எல்லாரும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதோ டீச்சர், மை டீச்சர் ஸ்டாப், அப்படி அமைதியாக இருப்பாங்க. எல்லாரும் அமைதியாக இருக்கணும், எல்லாம் பாங்கு சொல்கிறது கேட்கணும், சரியா? எல்லாம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஆக்சுவலி பாங்குக்கு பதில் கூட சொல்லித்தரலாம். அப்போ எனக்கு தெரியாது பாங்குக்கு பதில் சொல்கிறது இருக்குது, தெரியுமில்ல? யாருக்கெல்லாம் தெரியும்? வாவ் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் உங்களை எல்லாருக்கும் பரக்கத். மாஷா அல்லாஹ். பார்த்தீங்களா, ஈவன் நீங்களே 3rd ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, 2nd ஸ்டாண்டர்ட், 1st ஸ்டாண்டர்ட், யூகேஜி, எல்கேஜி. யார் எல்கேஜி? கை மட்டும். மாஷா அல்லாஹ், நீங்களாம் எல்கேஜியா? மாஷா அல்லாஹ். நீங்கள் ப்ரீகேஜி இருக்கிறீங்களா என்ன? எல்கேஜி பாருங்க. மாஷா அல்லாஹ், உங்களையெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பாருங்க, நீங்கள் எல்கேஜியில் இருக்கிறீங்க, நீங்கள் பாங்கு சொல்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுறது இருக்குது, பாங்குக்கு பதில் சொல்கிறது இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. எனக்குலாம் சுத்தமாக தெரியாது அந்த டைமில், ஈவன் வென் ஐ எம் ஸ்டடிட் 3rd ஸ்டாண்டர்ட். ஏன்னா எனக்கு அந்த டைமில் என்னுடைய டீச்சர்ஸ் அங்கே ஈவன் இருந்தவங்க அதை சொல்லித்தரல. பாங்குக்கு பதில் சொல்கிறது இருக்குது, அது ஒரு சுன்னா. சுன்னானா என்ன?
நம்முடைய ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது, அதான் சுன்னா. அப்போ கை கீழே போட்டுருங்க, கை எனக்கு வலிக்கும், அப்புறம் விட்டுருங்க. அப்போ கவனிங்க, உங்களுக்கு நீங்கள் எல்கேஜி படிக்கும் போதே தெரிஞ்சிருக்குது, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தெரிஞ்சிருக்குது. எனக்கெல்லாம் அந்த டைமில் சொல்லி தரல. ஆனால் பாங்கு சொல்கிற இடத்துல எல்லாரும் அமைதியாக இருப்பாங்கல்ல, நானும் அமைதியாக இருப்பேன். ஆனால் எப்போவுமே அசருக்கு பாங்கு சொல்லி முடிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், முடித்த உடனே எல்லாரும் கோரஸா சவுண்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாங்கு முடிஞ்ச பிறகு போதுற துவா இருக்குல்ல, அப்படியே அழகா சொல்லுவாங்க. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத வபத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. இப்படி சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் கோரஸா சொல்லுவோம். ஏன்னா அதை டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா. முதல்ல ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் நான் கேட்குறேன், ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அசர் டைமில் சொல்கிறத நான் கேட்குறேன். அப்போது கேட்குறப்ப எனக்கு தெரியாது. அப்போது கேட்குற எல்லாரும் சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறது சிலருக்கு தெரியாதவங்க இருப்பாங்க, ஆனால் சிலருக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்களாம் சொல்லலை, எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க. அப்போ நானும் அவங்க அல்லாஹும்ம சொல்லும்போது அல்லாஹ் முதல்ல வாய பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்க எனக்கு மனசில் கொஞ்சம் பதிச்சு. அப்போ அடுத்த நாள் அதே மாதிரி, அடுத்த நாள் முழு வருஷமும் அப்படி சொன்னால் எப்படி இருந்தாலும் ஒரு 1 மந்த் போகலாம், ஒருத்தர் மனப்பாடம். ஆனால் அதுக்கு பிறகு யாரும் சொல்லி தந்துலாம் எனக்கு சொல்லலை, எல்லாரோட சேர்ந்துட்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மத்தி அப்படியே அவங்களோட அதே கோரஸாக எங்கள் கிளாஸ் ரூமில் சொல்லுவோம். இது எங்கள் கிளாஸ் ரூமில் மட்டும் நடக்காது. நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற கிளாஸ் ரூம்லேயும் அந்த சத்தம் கேட்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லையும் கேட்கும். சரியா? எல்லா கிளாஸ் ரூமில் இருந்தும் அந்த சத்தம் கோரஸாக கேட்கும். அந்த பள்ளிவாசலை பாங்கு சொல்லிய உடனேயே மோதின் முடிச்சிட்டாரா, முடித்தோடனே பள்ளிவாசலில் அந்த பள்ளிவாசல் கேம்பஸ்குள்ளே அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் அந்த பில்டிங் இருக்கும் தனியாக. சரியா? இங்கே பாருங்க, நான் உங்கள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். டிஸ்டர்பாக இருக்கா இது? இப்போ டிஸ்டர்பாக இருக்குதா? டிஸ்டர்பாக இருக்குல்ல, தெரியுதுல்ல, பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பேசிட்டு போய் நான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எப்படி இருக்கும்? நான் பேசும்போது நீங்கள் கேட்கணும், நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். எனக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் நடுவில் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இப்படி இருக்கும். அப்போது நான் எப்படி பேசுறது? அதனால பேச முடியும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட தானே பேச வந்திருக்கேன். நான் இந்த ஃபோன்கிட்ட பேச வந்திருக்கேன்னா இல்லை. ஃபோன்கிட்ட பேசணும், ஏன் உங்கள் முன்னாடி பேசணும்? ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி இப்படி நான் பேசிகிட்டே இருந்துக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கனால இந்த ஃபோன் வேலை. இப்போ ஃபோன் கால் வந்துச்சு, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஃபோன் கால் வந்துச்சு, கவனிச்சிங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு பாருங்க, மிஸ்டு கால் தெரியுது. நான் எடுத்தேன்னா யார் கால் பண்ணுறாங்களோ பார்க்க மாட்டேன், ஆனால் கால் வந்துச்சு. ஏன் நான் இப்போ எடுத்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கு. பிகாஸ் ஐ வாண்ட் டு டாக் வித் யூ. உங்களுக்கு ஐ வாண்ட் டு டீச் சம்திங் நியூ, ஆர் உங்களுக்கு இது நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும் தானே வந்திருக்கேன். அப்போ நான் என் வேலையை விட்டுட்டு நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. காத்துக்கிட்டு இருக்கும்போது நான் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், பிரியாணியில் கறி இன்னும் கொஞ்சம் வேகணும், அது பக்கத்தில் அந்த தாளிச்சா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுங்க, அப்புறம் மறக்காமல் இந்த ராய்த்தா கொஞ்சம் வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், மசாலா ரொம்ப காரமாக வேணாம், அப்புறம் ஸ்கூல் ஆஃப் குரானில் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்காது, ரொம்ப காரம்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்போ எங்களுக்கா பிரியாணி? சரியா? ஓகே, கமான். இப்போ கவனிங்க, ஆனால் நடுவில் பேசக்கூடாது நீங்கள் யாரும். சரியா? யூ ஆர் குட் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் நாட் பேட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி தானே? குட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேச மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனால் நீங்களாம் பேட் ஸ்டூடெண்ட் இல்லை, குட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ கவனிங்க, அப்போது நான் பார்த்தீங்களா, நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன் டக்குன்னு மறந்துடுவேன்ல. நீங்கள் பண்ண டிஸ்டர்பன்ஸில் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் சொல்லுங்க பார்ப்போம். எதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன்? கடைசியாக என்ன பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தேன்? கரெக்டு. ஸ்கூல் காம்பவுண்டில் அப்படியே அந்த சவுண்ட் அப்படியே பரவும்.
பக்கத்தில் எல்லா தெருவுக்கும் கேட்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சவுண்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைம். வாங்க சொன்னோடனே ஸ்டார்ட் எப்போ வந்து அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்னு மோதி முடிச்சோடனே எல்லாம் அல்லாஹும்ம ரப்ப, அப்போ வந்து அந்த ஆக்ஷன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. தெரியுமில்ல நம்ம சவுண்டாக சொல்லும்போது. ஆனால் ரொம்ப கத்தக்கூடாது அந்த மாதிரிலாம், சரியா? ஆனால் நம்ம பிள்ளைங்களா இருக்கும்போது, சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நமக்கு ஒரு அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் வரும். பக்கத்துல இருந்து இப்படி பார்த்துக்கிட்டு ஒருத்தர் கத்துற உன்னை விட நான் கத்துறவர், ஒன்று நான் கத்துறேன் வர மாதிரி நாம செய்துட்டு இருப்போம், சரியா? ஆனா துஆங்கிறது இல்லை. நம்ம அப்படிலாம் கத்தாமலேயே அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தஆமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மத் சொன்னாலே போதும். ஆனா அந்த சவுண்டில் வார்த்தை வேர்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ ஈஸியாக மனப்பாடம் ஆயிடுச்சு. அப்போ நான் மனப்பாடம் பண்ணது தான். அப்போல்லாம் எனக்கு அலிஃப் பாத்தா கூட எனக்கு ஓத வராது. சும்மா மதரசா போவேன். அப்போல்லாம் ரொம்ப விளையாட்டு பிள்ளையா இருந்தேன். மதரசா போவேன், கொஞ்சம் ஓதுவேன். ஆனாலும் எனக்கு அந்த துவாலாம் தெரியாது. ஆனால் அப்போ நான் ஃபஸ்ட் டைம் மனப்பாடம் பண்ணேன்ல, அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் எனக்கு மனப்பாடம். நான் இந்த துவா மனப்பாடம் பண்ணுறதுக்கு கித்தாப் எடுத்து அப்படி மனப்பாடம் பண்ணினதே இல்லை. இந்த துவாவை, எந்த துவா? பாங்குக்கு பின்னாடி பதில் அதை துவா ஓதுறது, அந்த துவா நான் மனப்பாடம் பண்ணதே இல்லை துவா புக்கில். ஏன்னா கேட்டாலே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அது சொல்ல 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 பழகி போச்சு. அப்போ சில விஷயங்கள் இது எதுக்கு சொன்னேன்னா, நாம நம்முடைய லைஃப்ல அப்ளை பண்ணதான் அது மறக்காது. எப்போ நாம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு அதை லைஃப்ல ஃபாலோ பண்ணலையோ அவ்வளவுதான், அது நம்ம விட்டு போயிடும், மறந்துடுவோம், சுத்தமாக மறந்துடுவோம். அதே மாதிரி ஒரு விஷயம் நாம வந்து லேர்ன் பண்ணலைன்னு வைங்களேன், நமக்கு தெரியாமலே இருந்துடும். அதே பாங்குக்கு பதில் சொல்லணுங்கிற ஒன்று எனக்கு அப்போ அங்கே இருந்தவங்க டீச் பண்ணல. நாங்கள் எல்லாரும் பாங்கு பதில் எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் சொல்லுவாங்க, எல்லாரும் அமைதியாக இருக்க சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அமைதியாக இருப்பாங்க. எங்கள் டீச்சர் என்ன செய்வார், ஒரு சார், அவர் என்ன செய்வார், கையில் ஒரு சின்ன ஸ்டிக் வச்சுருப்பார். யாரோ பாங்கு சொல்கிறப்ப பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். வாங்க சொல்லும் பேசுகிறாங்களான்னு சொல்லி யாராவது அப்படி பேசுனாங்கன்னா ஏய் அப்படி காட்டுவார். அப்படின்னா அந்த பேசுறவன் முதல்ல இப்படி தலையை இருக்கிற முன்னாடி இருக்கிற தலை ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்துருப்பாரு, அவர் தலையை மறைச்சிட்டு தான் இப்படி வச்சுருவாரு. ஏய் இந்தா அந்த டீச்சர் அந்த தலையை கொஞ்சம் உண்டு பண்ணு, ஏய் அப்படிங்கிறார், அப்படி பண்ணுவாங்க, சரியா? இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். அவங்க மொத்தம் பேசாதீங்கன்னு சொல்ல வச்சு எதுவுமே செய்யக்கூடாது போலன்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா அந்த டைம்ல செய்ய வேண்டிய ஒண்ணு இருக்கு, அது எங்களுக்கு தெரியல, ஏன்னா சொல்லித்தரோம். இப்போ நீங்க பாங்குக்கு பதில் சொல்றது இருக்குன்னா ஆமான்னு எல்லாரும் கை தூக்குவீங்க, மாஷா அல்லா, ஆமா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொன்னா நாமளும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது நாமளும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். இதெல்லாம் பாருங்க, நமக்கு டீச் பண்ற ஒரு விஷயம். அப்பதான் நாம புதுசா லேர்ன் பண்ணுவோம். இப்ப நீங்க வரீங்க மதரசாக்கு, ஸ்கூல் ஆஃப் குர்ஆனுக்கு, மாஷா அல்லாஹ், அதனால இஸ்லாமை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனை லேர்ன் பண்றீங்க, இஸ்லாமை லேர்ன் பண்றீங்க, நிறைய ஆதாப் மேனர்ஸ் கத்துக்கிறீங்க. ஓது செய்யறது எப்படி, ஒவ்வொன்றும் தொழுகிறது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடக்கணும், கற்றுக்குறீங்களா இல்லையா? உண்மை தானே? யூ ஆர் ஆல் ஆஃப் யூ லேர்னிங், சரியா? அப்போ நீங்கள் அதை வந்து லைஃப்பில் கொண்டு வராட்டி என்ன ஆகும் சொல்லுங்க? நீங்கள் இப்போ உங்கள் என்னென்ன படிச்சு அதெல்லாம் லைஃப்பில் கொண்டு வரலைன்னா, நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா என்ன ஆகிடும் சொல்லுங்க? மறந்து போயிடும். நீங்க ஈவன் வெளியே போகும்போதே நீங்க அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும்னு என்ன இல்லாம போனீங்க வைங்களேன், உங்களுக்கு மறந்துடும். இப்ப நீங்க சாப்பிடும்போது எப்படி இருக்கணும், நடக்கணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு டீச் பண்றாங்க, தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வைங்க. அதை நீங்க சாப்பிடும் போதெல்லாம் அப்ளை பண்ணாதான் கரெக்டா சாப்பிடணும். அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஈவன் அதுக்கு பிறகு உங்களுக்கு அதை சொல்லணும்னு தேவைப்படாது, நீங்க எல்லாம் கரெக்டா செய்துட்டு இருப்பீங்க, தப்பே இருக்காது.
கரெக்டாக பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவீங்க, தட்டுடைய ஓரம் சாப்பிடுவீங்க, கீழே சிந்தாமல் சாப்பிடுவீங்க. அப்படி சிந்திட்டா அதை எடுத்து போட்டுருவீங்க, அல்லது அதுக்கு அது ஏதோ பட்டுருச்சுன்னா அதை கழுவி சாப்பிடுவீங்க. வீணாக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க, மற்றவங்களுக்கு இருக்குதான்னு பார்த்து சாப்பிடுவீங்க. எதுவும் எனக்கு எனக்கு அவன் எடுத்துருவான், அவன் எடுத்துருவா அப்படின்னு நமக்கு எடுத்து வச்சு. சிலர் என்ன செய்கிறாங்க, ஷேர் பண்ணுறது கூட அவங்களுக்கு மனசு இருக்குல்ல, நமக்கெல்லாம் போயிடும்ட்டு சொல்ல மாட்டேன். இது ஏன் ஷேர், இது ஏன் ஷேர் வச்சுப்பாங்க. அப்போ என்ன, அது ஷேர் பண்ணுற மனசு வராது அவங்களுக்கு. எனக்கு 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 நான் சாப்பிடுவேன், எனக்கு வேணும், இப்படிதான் மனசு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், சரி உஸ்தாத் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான், நான் ஷேர் பண்ணி சாப்பிட்ணும், அதனால் நான் வச்சிருங்க, நான் எனக்கு தேவையான மட்டும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றேன், மற்றவங்களுக்கு இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்படி இருக்கும்போது என் தம்பி அல்ல எங்கள் அக்கா எல்லாம் எனக்கு முதல்ல எடுத்து வச்சுட்டாங்கன்னா அப்புறம் திரும்ப நான் கொஞ்சம் எடுக்கிற கூட எனக்கு இருக்காதே. அப்படியே உங்களுக்கு கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் அவங்க சாப்பிடட்டுன்னு விட்டுருந்தீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும் தெரியுமா, நீங்கள் சாப்பிடலை, உங்களுக்கு கம்மியாயிருச்சுன்னு அவங்களுக்கு தெரிய வருதுன்னு வைங்க, அப்போ அவங்க அடுத்து என்ன செய்வாங்க, அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் போயிடுச்சுன்னு வைங்களேன், உங்கள் அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க நிறைய சாப்பிட்டுட்டாங்க, உங்களுக்கு இல்லைன்னு போயிடுங்க. அவங்க சாப்பிட்டுட்டா கூட அடுத்து நம்ம என்னடா இந்த தப்பு பண்ணிட்டோமே, நம்ம இந்த தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை தான் இருந்தீங்க, அந்த ஷேரிங்காக நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க, உங்களுக்குன்னு எடுக்க வைக்காம. ஆனால் அதுக்கு பிறகு அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இதுக்கு மாறா முதல்ல எனக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்க சாப்பிட்டீங்கன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்வாங்க, உங்கள்கிட்ட போட்டி போடுவாங்க. எப்படி பாருங்கள், எப்பவுமே ஒரு போட்டி நல்லதில் இருந்துச்சுன்னா அது நல்லதை வளர்க்கும், இன்க்ரீஸ் பண்ணும். கெட்டதில் இருந்துச்சுன்னா அது கெட்டதை வளர்த்து விட்டுரும். சிம்பிளான எக்ஸாம்பிள், நீங்கள் ஷேர் பண்ணுறதை அதிகமாக செய்தீங்கன்னா உங்கள்கிட்ட போட்டி போடுறவங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதை அதிகம் செய்வாங்க. நீங்கள் இது எனக்கு இது வேணும் அது வேணும், இது எனக்கு தொடாத அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்களே, அவங்க உங்கள்கிட்ட போட்டி விடுவாங்க. இது எந்த நீ தொடாத, நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு போட்டி விடுவாங்க. பார்த்தீங்களா, உண்மையா இல்லையா? ஆமா உண்மை உஸ்தாத் நீங்க சொல்றவங்கலாம் அப்படின்னு கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ், எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, குட். அப்போ நாம இது நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா, ஒரு சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் இல்லை, எல்லா விஷயத்தையும் நம்முடைய லைஃப்ல, நம்ம வீட்லயா இருக்கட்டும், நம்முடைய கிளாஸ் ரூம்ல இருக்கட்டும், நம்ம போற இடங்கள் எங்கே வேணாலும் இருக்கட்டும், ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, சாப்பிட உட்கார்றீங்க, அங்கேயா கூட இருக்கட்டும், எங்க வேண்டுமானாலும் when you are best, the people become respect you, they will share the best. அவருடைய ஆக்ஷன்ஸ், மேனர்ஸ் எல்லாத்துலேயும் கவனிங்க. மூசா இங்கே கவனிங்க, என்னை பாருங்க, மரியம் கவனிங்க. அப்போ நாம எப்படி இருக்கிறோம், இவங்க மரியம் இல்லையா, மரியம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, சரி. நீங்கள் யாரு, உங்க பேர் என்ன, அவங்க பேர் என்ன, அவங்க பேர் என்ன, பேர் தெரியலையா? சரி, கவனமா அமைதியாக கேளு. ஓகே, அப்போ நாம நம்முடைய லைஃப்ல, நான் இப்போ சொல்ல வர்றது தான், நீங்க என்னென்ன லேர்ன் பண்றீங்க அதையெல்லாம் அப்ளை பண்ணணும், லைஃப்ல கொண்டு வரணும். ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, லாஸ்ட்டாக நான் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு டைம் கொஞ்ச நேரம், மாஷா அல்லாஹ் கற்றுக்குறீங்க. இங்கே இது ஸ்கூல் ஆஃப் குர்ஆன். நீங்கள் இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, அது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ். அதாவது நீங்கள் யூ வில் ஸ்டடி இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், வாட் எவர் மேபி. சரியா? அந்த மாதிரி நீங்கள் அங்கே உள்ள ஸ்கூலுக்கு போகும்போதும் நீங்கள் இங்கே ஸ்கூல் ஆஃப் குர்ஆனில் படிச்சுக்கிட்ட விஷயங்களை அங்கே அப்ளை பண்ணணும். நல்ல மேனர்ஸ், நல்ல கேரக்டர்ஸ், நல்ல பேச்சு இருக்கணும். சரியா? நம்ம
ஒரு அக்லி ஆக்டிவிட்டிஸ், மேனர்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது. பேட், கெட்ட அசிங்கமான பேச்சு, அசிங்கமான கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் வந்து ஆப்போசிட் ஜெண்டர்ஸோட கலக்கக்கூடாது. ஆப்போசிட் ஜெண்டர்ஸ்னா யார்? ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் யார்? ஆப்போசிட் ஜெண்டர்ஸ்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்கிறவங்க. ஆப்போசிட் ஜெண்டர்ஸ்னா அது அர்த்தம் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு அர்த்தமா? யார் சொல்றா? ஆப்போசிட் ஜெண்டர்ஸ்னா என்ன அர்த்தம்? மிக்சிங் வித் ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆப்போசிட் ஜெண்டர்ஸ்னா என்ன அர்த்தம் சொல்ல விரும்புறவங்க கை தூக்குங்க. சொல்லுங்க. ஆப்போசிட் வேற இல்ல. சொல்லுங்க. நம்மை மாதிரி வேற மாதிரி இருக்கிறவங்களா? நம்மை பார்த்து ஆப்போசிட்டா பண்றவங்களா? இல்ல, நான் சொல்றேன். சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு பசங்க, பசங்களுக்கு பிள்ளைங்க, பாய்க்கு இவங்க ஆப்போசிட் ஜெண்டர். சரியா? பாய்ஸ் கேர்ள்ஸ் இவங்க ரெண்டும் ஆப்போசிட் ஜெண்டர்ஸ். பாய்ஸ் பாய்ஸ் வேற, கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் வேற. அப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்களே, இவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட். ஓகேயா? ஜெண்டர்ஸ் அதுல ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஆப்போசிட் ஜெண்டர்ஸா இருக்கிறாங்கல்ல நமக்கு, அதாவது இப்ப நான் ஒரு பாய் அப்படின்னா எனக்கு கேர்ள், ஒரு கேர்ள் வந்து ஆப்போசிட் ஜெண்டர். மிக்சிங் பண்ணக்கூடாது. அதாவது அவங்கள்ட்ட பழகிட்டு பேசிக்கிட்டு அவங்களோட விளையாடிக்கிட்டு இப்படி இருக்கிறத தவிர்க்கணும். we should avoid. ஆனா அதுக்காக நம்ம விளையாடக்கூடாதா? இல்ல. யாரோட? உங்களுடைய சேம் ஜெண்டரோட நீங்க அதிகமா விளையாடலாம். நல்லது செய்யலாம், பேசலாம், நல்லது அவங்களோட விளையாடலாம், தப்பு இல்லை. உதாரணம் கேர்ள்ஸ் கேர்ள்ஸோட இருக்கணும், பாய்ஸ் பாய்ஸோட இருக்கணும். அப்போ நம்ம ஆப்போசிட்டர்ஸோட பேசிக்கிட்டு அவங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தோம்னா, அதாவது தெரிஞ்சுங்க, உங்களுடைய ஓன் பிரதர், உங்களுடைய ஓன் சிஸ்டரை பற்றி நான் சொல்லலை. ஈவன் தேர் ஆப்போசிட் ஜெண்டர் தான். இப்போ நீங்கள் ஒரு பிரதர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த சிஸ்டர் வந்து ஆப்போசிட் ஜெண்டர் தான். ஆனால் இவர் ஓன் பிரதர். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்களா இருப்பீங்க. அவங்கள நான் சொல்லலை. பட் இன்னொரு வீடு, இன்னொருத்தவங்க அம்மாவுக்கு பிறந்தவங்களா இருப்பாங்க பெரும்பாலும். அந்த மாதிரி தானே ஒரு ஸ்கூல்ல, நம்ம கிளாஸ் ரூம்ல நம்மோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இப்போ ஒன்லி சிங்கிளா ஒன்லி பாய்ஸ் மட்டும் படிக்கிற ஸ்கூலா இருந்தா இருக்க மாட்டாங்க, கேர்ள்ஸ் இல்ல. கேர்ள்ஸ் மட்டும் படிக்கிற ஸ்கூலா இருந்தா அங்க பாய்ஸ் இல்ல, நோ ப்ராப்ளம். ஆனா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் கோ எஜுகேஷன், அதாவது ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் ரூம் எப்படி படிக்கிறாங்கன்னு. அப்போ ஆப்போசிட் டெஸ்ட்டை நம்ம கண்ணியமா நடக்கலாம். அவங்கள்ட்ட சலாம் சொல்லலாம், அதோ முஸ்லீமா இருந்தால் சலாம் சொல்லலாம். தேவை ஏதாவது ஒன்று பேசணும்னா ரெண்டு வார்த்தை பேசலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அவங்களுடைய சுற்றுறது, அவங்களோட விளையாடுறது, அவங்களோட ஏதாவது சும்மா தேவையில்லாத வேலையில செய்கிறது, இது எல்லாமே தப்பு. அப்போ அதில் நம்ம ஒரு முஸ்லீம், அல்லாவுக்கு பயந்தவங்க, அல்லாவை தொழுகிறவங்க, நாம் கண்ணியமாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஹானரபுளாக நடக்கணும். எப்படி? ஆப்போசிட்கிட்ட தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது, தேவையில்லாம அவங்கள்ட்ட விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து தப்பு. அது ஒரு ஃபிட்னா, அது ஒரு கன்ஃபியூஷன். அப்போ நாம வந்து நம்ம ஜெண்டர், ஓன் ஜெண்டர், அதாவது பாய்ஸ் பாய்ஸோடய இருக்கணும். அதுலேயும் நல்ல பாய்ஸோட தான், ஆப்போசிட் ஜெண்டர் இல்லை, சேம் ஜெண்டர் தான், பாய்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் தான். ஆனால் கெட்ட பழக்கம், கெட்ட பேச்சு, கெட்ட குணம் இப்படி இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் விலகிதான் இருக்கணும். அப்படி அவங்கள்ட்ட ஏதோ பேசணும், நல்லதுன்னு அவங்களுக்கு சொல்லணும், இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படி சொல்லிக்கணும், அவ்வளோதான். ஆனால் அவங்களுடைய நம்ம கெட்டதெல்லாம் அவங்க பேச பேச கேட்டுக்கிட்டு பழகிட்டு நம்ம இருந்தோம்னு வைங்களேன், என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்? அவங்கள மாதிரி நான் மாறிடுவோம், அவங்கள மாதிரி பேசுவோம், அவங்கள மாதிரி தப்பான பேச்செல்லாம் வந்துடும். அவங்க நம்ம அப்படி இருந்துக்கூடாது. அவங்க நம்ம எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி. ஏன்னா நம்ம படைச்சது யாரு? அல்லாஹ். நமக்கு ரிஸ்க், நமக்கு சாப்பாடு, தங்குற வசதி, ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது யாரு? அல்லாஹ். நமக்கு மம்மி டாடியை கொடுத்துருக்கிறது யாரு? அல்லாஹ்.
நமக்கு நாலேஜ் இல்மு கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தான் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கானோ அவனைத்தான் நம்ம வணங்கணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும், தொழுகணும், நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, புரிஞ்சிருந்துச்சா? ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உங்களுக்கு நிறைய துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இன்னொரு நாள் நம்ம சந்திப்போம், நிறைய பேசுவோம். நான் இப்போ பூனைக்குட்டியை கழட்டிடுறேன், கழட்டி இதில் போட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.